ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேர் கிளாஸ், அதாவது ஃபில்டரிங் கிளாஸ் இன் சீக்வல்னு சொல்லுவாங்க. ஸோ வேர் கிளாஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மொத்த டேட்டா, இப்போ நீங்கள் போன வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து எனக்கு தேவையான மூவி ஐடியும் டைட்டிலையும் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். அதை வந்து நான் செலக்ட் பண்ணுறப்போ மொத்த டேட்டாவையும் எனக்கு வந்து இது வந்து புல் பண்ணி கொடுக்குது. ஸோ எனக்கு இவ்வளோ டேட்டா எனக்கு வேணாம். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து ரிட்ரீவ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா லைக் நிறைய கன்சியூம் ஆகும், லைக் எனர்ஜி கன்சியூம் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பில்லிங்கும் அதிகமாகிட்டே போகும் பார்த்திங்கன்னா க்ளவுடில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் ரன் டைம் அதிகமாகும், எவ்வளோ நேரம் ரன் ஆகும். இது வந்து ஜஸ்ட் 500 ரெக்கார்ட்ஸ். நம்ம வந்து ரியல் டைமில் அவ்வளோ லைக் ஒரு நாளுக்கு 1,00,000 ரெக்கார்டு வரும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். இப்போ நான் வந்து ரீசெண்டாக, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து யூசர் டேட்டா 1ன்னு வச்சுப்போம். எனக்கு வந்து ரீசெண்டாக ஒரு நாளைக்கு 10 யூசர் வரணும்னு வச்சுக்கோ. கடைசி 10 யூசர் தான் எனக்கு வேணும், ஓகேங்களா? ஸோ கடைசி 10 யூசர் வேணுன்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நான் சிம்பிளாகவே போகிறேன், உங்கள் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அதுதான் ஈஸியாக வரும். கடைசி 10னா சரி, இப்போ நம்ம எங்கேருந்து போனோன்னா லைக் ஐடி கூட மிஸ் ஆகிருக்கு. ஓகே, 590 மேலே இருக்கிற ஐடியோட ரெக்கார்டை மட்டும் தான் நமக்கு இப்போதைக்கு வேணும்னு வச்சுப்போமே. இந்த சினாரியோவுக்கு சிம்பிளாக ஒரு query எழுதும். ஸோ அதே மாதிரி செலக்ட் எவ்ரிதிங் மொத்தத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுப்போம். அப்புறமேட்டு என்னென்ன வேணுமோ மாற்றிக்கலாம். ஸோ செலக்ட் எவ்ரிதிங் ஃப்ரம் இங்கே மூவிஸ்ன்னு இருக்கா. ஸோ இதுக்கு கீழே போயிட்டு வேர், ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேப்ஸ் லாக்கே கூட ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்ட், அப்போ தான் உங்களுக்கு வந்து சீக்வலில் வந்து கேஸ் சென்சிட்டிவ் இல்லை. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் கேப்ஸ் ஸ்மால் மாற்றி நீங்கள் அடித்து விளாட்லாம், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஸோ இப்போ வந்து வேர் மூவி ஐடி. ஸோ இப்போ என்னோடய மூவி ஐடி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு பர்டிகுலர் ஐடிக்கு மேலே லாஸ்ட்டு 10 அந்த மாதிரி தான் வேணும்னு சொன்னேன்ல. ஸோ வேறு மூவி ஐடி வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 590, 590க்கு மேலே இருக்கிற மூவி ஐடி மட்டும் எனக்கு கொடு. ஸோ 590க்கு மேலே இருக்கிற மூவி ஐடி அண்ட் அது கூட இருக்க எல்லா காலம்னா என்னன்னு சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ காலம்னா இப்போ மூவி ஐடின்றது ஒரு காலம், டைட்டில் இருக்கா, டைட்டிலுக்கு கீழே என்னென்ன ரெக்கார்ட்லாம் வருதோ அது ஒரு காலம். ஸோ அது எல்லாமே காலம். ரோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் வெர்டிக்கலாக ஒர்க் ஆகுறது ரோ. லைக் 581லேருந்து அப்படியே எல்லாமே ஒரு ரோ, 583லேருந்து அப்படியே எல்லாமே ஒரு ரோ, 585லேருந்து இருக்கிற எல்லாமே ஒரு ரோ. ஸோ வெர்டிக்கலாக ஒர்க் ஆகும், இப்படி போகும் பாருங்கள், அது எல்லாமே ஒரு ரோ. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரும் பாருங்கள், அது எல்லாமே ஒரு காலம். ஸோ இப்போ இந்த query நான் ரன் பண்ணுறப்போ இங்கே பார்த்தீங்களா, இப்போ இங்கே மூவி ஐடின்னு வருதா. ஸோ மூவி ஐடிக்கு கீழே இருக்க 590, 592, 593 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலம். டைட்டிலுக்கு கீழே இருக்க மூவி நேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காலம். ஜானருக்கு கீழே இருக்க எல்லாமே, ஜானருக்கு கீழே இருக்க எல்லாமே காலமு. ஸோ ரோன்னு பார்த்தீங்கன்னா 590, 592, 93, 94, 95, 96 எல்லாமே ரோ. இப்போ நான் வந்து வேர் கிளாஸில் ஒரு கண்டிஷன் போட்டேன். இதுக்கு பேர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க, லைக் வேர் ஃபில்டரிங். எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் 590க்கு மேலே இருக்கிற ரெக்கார்ட்ஸை மட்டும் எனக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணி கொடுன்னு கேட்டேன். ஸோ எனக்கு கரெக்டாக 590க்கு மேலே இருக்கிற எல்லாமே இருக்குது. ஸோ அது கூட என்ன லிங்க் ஆகிருக்கோ அது எல்லாமே அப்படியே வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து வேர் கிளாஸ் யூஸ் பண்ணோம். இப்போ நான் வந்து இது கூட வந்து நிறைய மல்டிபிள் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா, இப்போ வந்து எனக்கு பர்டிகுலராக சொல்லணும்னா அனிமேஷன் இருக்கிற மாதிரி ஒரு மூவி அந்த மாதிரி வச்சுக்கலாமா. ஸோ இப்போ அனிமேஷன் இருக்கிற மாதிரி, இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஆண்ட் கண்டிஷன் கொடுக்குறேன். அண்ட் ஜான்ரா லைக், அதுக்குள்ளே எனக்கு அனிமேஷன் இருக்கணும். சரி, நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம், ஏதாவது இஷ்யூ இருந்தால் பார்த்துக்கலாம். ஓகே, கரெக்டு தான். ஸோ இப்போ வந்து நான் வந்து அனிமேஷன்னு என்னோடய ஜானரில் இருக்கணும், அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா இருக்கிற 2 ரோ, இதுக்கு முன்னாடி இருந்து அனிமேஷன் அந்த ஜானரில் இல்லாமல் மிஸ் ஆன ரோ 2 ரோ இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டோம். எனக்கு அனிமேஷன்
எனக்கு வேணும். அனிமேஷன் கூட 590 ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் என்னென்ன மூவி வந்திருக்கு இதுதான் வேணும் எனக்கு அப்படின்னு நான் எடுக்கிறப்போ ஸோ இப்படி தான் மொத்தமாக ஃபில்டர் ஆகி வந்திருக்கு எனக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹேண்ட் கண்டிஷன் வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இல்லை ஆர் கண்டிஷன் போட்டிங்கன்னா இன்னும் சைஸ் வந்து பெருசாகும். ஏன் ஆர் கண்டிஷன் போட்டிங்கன்னா சைஸ் பெருசாகும்னா இது அல்ல அதுதான் ரெண்டில் ஏதாவது ஒன்று அப்படின்றப்போ சைஸ் பெருசாகும். ஏன்னா நிறைய அனிமேஷன் மூவிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா லைக் அனிமேஷன் ரிலேட்டடாக. ஸோ நமக்கு வந்து சைஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. அவ்வளோதான். ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேரில் நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து போக போக கோர்சஸில் வந்து என்ன நிறையா சொல்லித்தரேன். இப்போதைக்கு இது ரொம்ப மினிமல், நிறையா ஏற்ற வேணாம். இப்போதைக்கு இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் கூட நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது, போயிட்டு வேரில் என்னென்னலாம் யூஸ் கேஸ் இருக்குது ஸோ எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அன்டில் தென் பை பாய்.